ஹலோ விவேஸ், என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர நெக்ஸ்ட் எபிசோடோட அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதாவது ரொம்பவே ஃபுல்லாக நம்பிட்டாருன்னு சொல்லலாம். நம்ம குரு அந்த பட்டர் ரவி இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப நம்பிட்டாங்க. இதனால தான் நைட்டில் அவங்க கூட்டம் இந்த மாதிரி நான் கொஞ்சம் போதையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்க கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிக பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குதுங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் மாட்டிக்கிட்டாரா, அதாவது பட்டர் ரவி இவர் ஆக்சிடென்ட்டும் ஆகிட்டாரு. இதனால தான் நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா இது பிளான் பண்ணி தூக்குனாங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த இந்த தொடரை முழுசாக பாருங்கள் என்ன அப்படி நடக்குது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வில்லன் இருக்கான், அவன் கூட்டமே ரவி எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம கையில் சொன்னாங்க, நீ போகாத, போனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ரவி கிளம்பி போகிறாரு. ரவி என்ற குரு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது. அதாவது அந்த பட்டர் ரவி இருக்காங்க இல்லையா, இப்போ அவன் வந்ததுமே போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு போனதுமே எதிர்பாராத விதமாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அங்கே ஒரு லாரிக்கரை அடித்து தூக்குறான். அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னாங்க அவங்களும் டெத் ஆகிடுறாங்க. யாரா அப்படின்னாக்கா அந்த பட்டர் ரவி அனுப்புனான் இல்லையா, அந்த ஆட்கள், அந்த ரவுடிங்களை. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே இதாகிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆட்டோவில் லைட்டாக மோதி அங்கேயே நம்மளுடைய குரு விழுந்து அடிபட்டுடுது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பட்டர் ரவி தான் அப்படின்னாக்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதிர்பாராத விதமாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம குரு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி அந்த இடத்துல அங்கே இருந்ததுனால நம்ம குரு காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே ரொம்ப பயங்கரமாக கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்திருக்கும். ஏன்னா அங்கே அடிப்பட்டு அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக பட்டர் ரவி ஏதாவது பண்ணிக்கிறத வாய்ப்பு இருக்குது. இப்போ பட்டர் ரவி கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பட்டர் ரவி தான் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னாக்கா அது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமையில கூட ஃபோன் பண்ணி, சாரி ப்ரோ, இந்த மாதிரி நான் வந்தேன், பார்த்த இடத்துல நீங்கள் இல்லை, நான் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டன் எடுத்து இந்த பக்கம் சரி நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நான் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, இவனே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோன்னு தெரியாமல் அவன் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்குறான். சரி சரி நம்ம மேலே எந்த ஒரு டவுட்டுமே வரல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பட்டர் ரவி நினச்சிக்கிறேன் இல்லையா. அதுக்கப்புறம் சரிங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நான் எப்படி நான் கால் பண்ணி இன்னொரு ஃப்ரெண்டை வர வச்சு நான் கிளம்பிட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறமே டவுட் வருமா, அதாவது பட்டற விதம் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர அங்கே ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டை காத்துட்டு இருக்கேன். இவங்க எப்படா நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, ஒவ்வொரு எபிசோடுமே எப்படா முடிய போகுது, எப்படா அந்த ட்ரீமில் இருந்து அதாவது எல்லாமே நினச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, இது எப்படா ரியாலிட்டியாக இவங்க எப்படி நம்ம கயலும் குரு ஒன்று சேருவாங்களா, இல்லை அதாவது கயலோடைய மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குரு கையில் கண்டிப்பாக விட போகிறது கிடையாதுங்க. அந்த ஃபைனல் எபிசோடில் வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே தெரியுது. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு லெவலில் ட்விஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. ஃபைனல் எபிசோடு இன்னுமே பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே அந்த குரு அதாவது நம்ம கையலுடைய மாமா இருக்காங்களே, அந்த மாமாவை வச்சு அந்த ரவுடியை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா சீக்கிரமாக நம்ம குரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்களான்னா அவங்க பிரியறது வாய்ப்பு தடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கர ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.